வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். வேத புத்தகத்தை கவனமாக வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று மட்டும் கூறவில்லை, சகல இனத்தாரையும் சீஷராக்குங்கள் என கூறியிருப்பதை அறிந்து கொள்ள முடியும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பார்க்கலாம். அதாவது, பிற நம்பிக்கையிலே இருந்து மாறியிருப்பவர்களாக மட்டுமல்ல, சீஷர்களை உருவாக்குங்கள் என இயேசு கூறியுள்ளார். நாட் ஒன்லி டு கன்வெர்ட் த பீப்புள் பட் மேக் தம் டிசைபிள்ஸ். சபையில் உள்ளவர்களை சீஷர்களாக உருவாக்காவிட்டால் பாதி வேலையை முடித்திருப்பது போலத்தான். இயேசுவின் கட்டளையை நாம் முழுதாக நிறைவேற்றவில்லை என்றுதான் அர்த்தம். இந்நாட்களில் சபையில் உள்ள பரிதாபமான நிலை என்னவென்றால், பக்த கோடிகள் அதிகமாய் இருக்கிறார்கள், சீஷர்கள் சிலரே இருக்கிறார்கள். இந்த நிலையில் சமநிலை காணப்பட வேண்டும். சீஷர்களை உருவாக்குவது என்றால் ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து அதன் வழியில் நடப்பதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்துவது. அநேக மக்கள் பிறரை மாற்றுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சிலரை சீஷர்களை உருவாக்கும் பணியையும் கொடுத்து தம் வேலையை முழுமையாக்க விரும்புகிறார். சீஷர்களாக்கும் பணியை செய்பவர்களை பார்த்து சுவிசேஷகர்கள், நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கும் பணியை செய்யவில்லையா என கேட்க வேண்டிய அவசியமில்லை. சீஷர்களாக்கும் பணியை செய்பவர்கள் இயேசுவின் கட்டளையை நிறைவு செய்யும் முயற்சியில் ஈடுபடுவதற்காக அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். சில ஊழியக்காரர்கள் இந்த இரண்டு பணிகளையும் செய்கிறார்கள். மாபெரும் ஊழியக்காரராகிய பவுல் இரண்டையும் சமநிலைப்படுத்தி செய்தார். அறிவிக்கப்படாத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவித்து திருச்சபைகளை உருவாக்கியது மட்டுமல்ல, அவர்கள் விசுவாசத்தில் வளர, சீஷர்களாக உருவாக, பின்தொடர் பணியாக கடிதங்களை எழுதி இந்த சீஷத்துவ ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். லூக்கா 14ஆம் அதிகாரம் 25 முதல் 33 வசனங்களில் சீஷன் எப்படி இருக்க வேண்டும் என இயேசு கூறுகிறார். எல்லா மனிதர்களை காட்டிலும், பெற்றோர், வாழ்க்கை துணைவர், பிள்ளைகள், எல்லா மனிதர்களை காட்டிலும் முதலாவது இயேசுவை நேசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் விருப்பங்களுக்கும் சுயத்திற்கும் மரிக்க வேண்டும், அதாவது சிலுவை சுமக்க வேண்டும். மூன்றாவது, எல்லா பொருளாதார ஆதாரங்களை காட்டிலும், மெட்டீரியல் திங்ஸ், இயேசுவை நேசிக்க வேண்டும், அவர் மேல் முழு நம்பிக்கையை வைக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்று திருச்சபைகள் சீஷர்களால் அல்ல, பக்தர்களால் நிறைந்துள்ளது. நாம் சீஷர்களாய் வாழவும் பிறரை சீஷர்களாய் உருவாக்கவும் அழைக்கப்பட்டுள்ளோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.